ஆண்டவர் சொல்ற என்ன, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கும் போது, இந்த பூமியில் உள்ள இந்த மண்ணிற்கு மேல் உள்ளதான எல்லா ஜனங்களிலும் எல்லா ஜாதிகளிலும் ஆண்டவர் உண்மை எப்படியாவது தெரிந்து கொண்டார் என்று பார்க்கும் போது அழகா சொல்றது என்னவா, தேவனாகிய கர்த்தருக்கு எப்படிப்பட்ட ஜனமா, அசுத்தமானது கிடையாது. என்னவா, அதற்கு மாறா பரிசுத்த ஜனமாக அழகா எழுதிருக்கு பாருங்க, பரிசுத்த ஜனம். அல்லேலூயா. உன்னை தெரிந்து கொண்டதான ஒரு நோக்கமே வித்தியாசமானது. ஆனா தெரிந்து கொண்டதான ஆண்டவர் என்ன, எப்படி இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்றால், அவருக்கு பரிசுத்த ஜனமாக இருக்கும்படி ஆண்டவர் என்ன பண்ணாராம், அவர்களை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை அவங்களை மட்டுமா தெரிந்து கொண்டார், நம்மையும் பரிசுத்த ஜனமா இருக்கும்படிதான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றார் என்ன, அதே உபாகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க, ஆகையால் உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்தரிக்க கொடார் என்பதை அறிய கடவாய். நீ யாரு, வணங்கா கழுத்துள்ள ஜனம். ஆண்டவர் யார் அழைச்சிருக்கிறார் சொன்னா, வணங்கா கழுத்துள்ளதான ஜனங்களை எப்படிப்பட்ட ஜனங்களாய் அழைத்தாராம், பரிசுத்த ஜனமாய். ஆனா அவங்களை வழி நடத்தி கொண்டு வந்ததான மோசே சொல்லுவோம் பாருங்க, அதே 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, நான் உங்களை அறிந்த நாள் முதற்கொண்டு அல்லேலூயா நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களாய் இருந்தீர்கள். அல்லேலூயா. மோசே இவர்களை பார்த்த நாள் முதற்கொண்டு இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க, ஆண்டவருக்கு முன்னால் சொல்லிட்டார் என்ன, நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம். நீ என்னதான் அற்புத அடையாளங்களை பார்த்தாலும் கூட, அதிசயங்களை பார்த்தாலும் கூட என்ன செய்ய மாட்டேன், அதை விசுவாசிக்க மாட்டேன், அதை நம்ப மாட்டேன். அல்லேலூயா. யார் நீ, வணங்க கழுத்துள்ள ஜனம். ஆனால் உன்னுடைய அழைப்பு என்ன, எல்லா ஜனங்களை பார்க்கிலும் ஒரு விசேஷித்த அழைப்பை ஆண்டவர் அழைத்து, நீ அப்படிதான் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. பாருங்க, இவங்க யாரு, ஒண்ணு வணங்க கழுத்துள்ளவங்க, அடுத்தது யாரு, அவங்க கலகம் பண்ணுகிறவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் எப்படியாக தெரிந்து கொண்டார் என்பதை பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்கு. பாருங்க, என்னவா, தேவனாகிய கர்த்தருக்கு அவங்க எப்படிப்பட்ட ஜனமா இருக்கணுமா, பரிசுத்த ஜனம். அல்லேலூயா. பரிசுத்த ஜனமா இருக்கும்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டதுனால உடனே அவங்க பரிசுத்தமாயிடுவாங்களா? அல்லேலூயா. சந்தேகம் தான். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணார், அவர்களுக்கு கட்டளைகளை கொடுக்கிறதை பார்க்கிறோம், கற்பனைகளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. கட்டளை என்பது கட்டாயம் இதன்படி என்ன பண்ணணும், நடக்க வேண்டும். அல்லேலூயா. அதன்படி நீ செய்ய வேண்டும், அதன்படி நீ வாழ வேண்டும். இதுதான் அந்த ஜனங்களுக்கு கொடுத்ததான கட்டளை. ஏன் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதான காரியம் என்ன, முதலாவது பார்க்கிறோம் 6ஆம் அதிகாரத்தில் உபாகம புத்தகத்தில், அவர் அவர்களை நடத்தி கொண்டு போகிறதான தேசத்தினுடைய உள்ளே இருக்கிறதான காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் ஒரு ஊருக்கு வந்து அங்க தங்குறதுக்கு என்ன வேணும், வீடு அவசியம். ஒரு பட்டணம் சொன்னா அந்த பட்டணத்துல என்ன இருக்கணும், வெறுமையா இருக்கிறது இல்ல, வீடு வாசல் இல்லாம இருந்தாங்க எப்படி தங்க முடியும்? ஆனா 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்ல 10ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போது, அல்லேலூயா, அந்த தேசத்துக்குள்ளே நீ பிரவேசிக்க
பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? ஆண்டவர் சொல்றேன்னு, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களை பார்ப்ப. ஹல்லேலூயா. உள்ளே பிரவேசிக்கும் போது உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்து கொண்டு இருக்கிறது. அடிமை தனத்தில் இருந்ததான எகிப்தை போல அல்ல, இங்கே என்ன ஒரு அழகான ஒரு பட்டணத்தை உள்ளே நுழைகிறதான வேலையிலே ஒரு பட்டணம். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் பாருங்க, அந்த பட்டணத்திற்குள்ள என்ன இருக்குது பாருங்க. நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும். ஹல்லேலூயா. வீடு இருக்குது, ஆனா உள்ள ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா அது வீடு கிடையாது. ஆனா இந்த ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு போகிற அந்த தேசத்துல பாருங்க, எல்லாமே ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டதான ஒரு தேசம். அது எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர்கள் எதிர்பார்க்காததான ஒரு காரியத்தை தேவன் அங்கே செய்து வச்சிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்க யார் இருந்தாங்க? பெரிய ஜாதி. 1-2 கிடையாது. 1-7 வாசிக்கும் போது பாருங்க, நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாராம்? பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கலாம். அந்த தேசத்துக்குள்ள அவ்வளவு சாதாரணமா என்ன பண்ண முடியாது, உள்ளே பிரவேசிக்க முடியாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பெரிய பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பதாக துரத்தி. இந்த பலத்த ஜாதிகள் இருக்கிறாங்க, அவங்க சாதாரணமாக இருந்திருப்பாங்க. பாருங்க, என்ன இவங்களுக்காகவே அவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்க? பட்டணத்தை கட்ட வச்சு, நல்ல வீடுகளை கட்ட வச்சு, அதற்குள்ள என்னவா சகல விதமான உச்சிதமான காரியங்களை அந்த வீட்டிற்குள்ளே வைத்து அதற்குள்ளே பிரவேசிக்கும்படி கர்த்தர் செய்கிறதை பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. இவன் எகிப்து தேசத்திலே பார்க்க முடியாததான காரியத்தை உள்ளே பிரவேசித்த உடனே அவன் பார்க்கிறதை தேவன் இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாங்க, நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் இவன் எதையும் கொண்டு போகல. எகிப்திலிருந்து ஒன்றையுமே கொண்டு போக முடியல. பாதியில முடிஞ்சு போனதான காரியம். வெறும் கையோடு தான் என்ன பண்றான்? உள்ளே பிரவேசிக்கிறான். உள்ளே போகிறதான வேலையில பெரிய பட்டணம். அந்த பட்டணத்திற்குள்ளே இவர்களுக்கு எல்லாருக்கும் வீடு. அந்த வீட்டிற்குள்ளே என்ன ஒரு நன்மையும் குறைவு இல்லாதபடி அவர்கள் மூலமாக தேவன் எல்லா காரியங்களையும் அந்த வீட்டிற்குள்ளே செய்து வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, என்னவா, நீ வெட்டப்பட்டு இருக்கிற துறவுகளையும், கிணறு தண்ணி அவசியம் தானே, எல்லாவற்றையும் பாருங்க. என்ன இவன் போய் செய்யல, இவன் போய் வீடு கட்டல, இவன் சம்பாதித்து கொண்டு வந்து வைக்கல, பட்டணத்தை கட்டல, எல்லாமே ஆண்டவர் செய்ததான காரியங்கள் தான் இவர்களுக்கு. பாருங்க, நிரப்பாத வீடு, வெட்டப்பட்டு இருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவு தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் என்ன பண்ண? திருப்தியா சாப்பிட்டு என்ன பண்ணுவ? திருப்தியாய் இருப்ப. ஆண்டவர் கொடுக்கிற வீடு, ஆண்டவர் கொடுக்கிறதான காரியங்கள், ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறது உனக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா திருப்தியா இருக்கு. எதிர்பார்க்க சொல்றீங்க. ஹல்லேலூயா. ஆனா உன் கையினால அவன் எகிப்தில சாப்பிட்டாங்க, எகிப்தில என்ன பண்ணாங்க? அடிமைத்தனத்துல சாப்பிட்டாங்க. அது திருப்தியா இருந்திருக்குமா? இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. முதலாவது அவர்கள் சாப்பிட அவர் செய்ததான காரியங்கள் எல்லாமே அவர்களுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த ஜனங்களுக்கு ஆண்டவருடைய கரத்திலே இருந்தா எல்லாமே திருப்தியா தான் இருக்கும். ஆண்டவர் பாருங்க, 5 அப்பம் 2 மீன் என்ன பண்ணாங்க? 5000 பேர் திருப்தியா சாப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு திருப்தி இருந்தது. அப்ப முதலாவது பார்க்கிறோம் என்ன? அவர் பிரவேசிக்கிறதான தேசத்தினுடைய நிலையை ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப வீடு மட்டும் இருந்துட்டா, பட்டணம் மட்டும் இருந்துட்டா போதுமா? திராட்சை தோட்டம் மட்டும் இருந்துட்டா போதுமா? அடுத்த சில காரியங்களை குறித்து ஆண்டவர் அழகாக பேசுகிறார். 7ஆம் அதிகாரத்தில் பாருங்க, என்னவா, உன்மேல் அன்பு வைத்து, என்னவா, இந்த ஜனங்கள் மேல தேவன் என்ன பண்றாரு? அன்பு வைத்தார். இந்த ஜனங்கள் யாரு? அன்புக்கு பாத்திரவான்கள் இவங்க கிடையாது. தேவன் வைத்த அன்பிற்கு தகுதி உள்ளவங்க இவங்க கிடையாது. ஏன் சொன்னா, எல்லா
அற்புத அடையாளங்களை பார்த்த பின்பு கூட தேவனுக்கு விரோதமான கலகக்காரர்களாய் இருந்த அவர்கள் மீது தேவன் அன்பு வைக்கிறதை பார்க்கிறோம். அழகா, ஏன்னா உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து, முதலாவது தேவனுடைய அன்பு, இரண்டாவது காரியம் என்ன? தேவனுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. மனுஷர் கொடுக்கிற ஆசீர்வாதம் கிடையாது, மனுஷர் பாராட்டுகிற அன்பு கிடையாது. இது தேவன் தம்முடைய ஜனங்கள் மீது வைத்த அன்பு. இரண்டாவது, ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை என்ன பண்ணுவானு பெருக பண்ணி. பாருங்க ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. முதலாவது, உன் கர்ப்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? ஆசீர்வதிப்பாராம். இவன் எதெல்லாம் செய்யறானோ அவங்களுக்கு உண்டான காரியம், இதுதான் முக்கியமான காரியம். இது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பார். எங்க நீ சுதந்திரித்துக் கொள்ள போகிற அந்த தேசத்திலே இவைகளை செய்யும்போது அது எப்படியா இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் உன்னால வர்றது கிடையாது, உடைய பலத்தினாலே வர்றது கிடையாது, அல்லது உடைய அறிவினாலே படிப்பினாலே வர்றது கிடையாது. எல்லாமே எப்படி வருதா? தேவனாலே. அல்லேலூயா. அவர் உன் மீது வைத்த அன்பின் நிமித்தம் இவைகளை ஆண்டவர் செய்கிறதை பார்க்கிறோம். அது மட்டும் கிடையாது, உன்னுடைய அழைப்பு வித்தியாசமானது. அல்லேலூயா. உன்னுடைய அழைப்பு வித்தியாசமானது. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் என்ன செய்துட்டு இருக்கிறார், இன்னும் செய்துட்டு தான் இருக்கிறார். அன்றைக்கு ஆரம்பித்தவர் இன்னாத முடிக்கல பாருங்க. அடுத்தது பாருங்க, இது முக்கியமான ஒரு காரியம். என்னவா? சகல ஜனங்களை பார்க்கிறோம். எல்லா ஜனங்களிலே உன்னை என்ன பண்ணார் ஆண்டவர்? தனக்காக பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்ட ஆண்டவர். அடுத்து சொல்ற, சகல ஜனங்களை பார்க்கிறோம். எப்படிப்பட்டவனாய் இருப்ப? ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். அல்லேலூயா. உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய் என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய் உங்களுக்குள்ளோ. அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை இங்க பார்க்கிறோம்? ஏன்னா அவர் முதல்ல ஆசீர்வதிக்கும் போதே சொல்றார், என்ன? உன் கர்ப்பத்தின் கனியை அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அந்த கர்ப்பத்தின் கனி என்கிறதான காரியம் இங்கே வரும்போது பாருங்க, என்னவா? நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் என்ன இருக்கிறது இல்லையா? மலடி இருப்பது இல்லை. எதிர்ப்பு சொல்லுங்க. அல்லேலூயா. இது தேவனுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. மலடு என்பது பரிசுத்தவன் குடும்பத்தில் கிடையவே கிடையாது. இது தேவனாலே கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவனாலே கொடுக்கப்படுகிறதான சுதந்திரம். அதனால்தான் வேதம் சொல்கிறது, அந்த சுதந்திரத்தை சுதந்திரமாக சொல்லாமல் கர்ப்பத்தின் கனியாக ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அழகாக எழுதப்பட்டதான காரியம் என்ன? எந்த சூழ்நிலையிலும் அவர் கொடுத்ததான வாக்குத்தத்தம் ஒரு போதும் மாறுவது கிடையாது. அல்லேலூயா. இந்த ஜனங்களை குறித்து ஏன் முன்னாடியே சொன்னா, இப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் எப்படிப்பட்ட ஜனமாக தெரிந்து கொண்டாரா? அவர் தனக்கென்று பரிசுத்த ஜனமாக. அங்கிருந்துதான் ஆரம்பிக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படும் போது கூட அப்ப அவர் சொல்வார், என்ன எழுதி இருக்கிறது? என்ன எழுதி இருக்கிறது? ஒரு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று பிசாசின் இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இங்கே பார்க்கிறோம் என்ன? உபாகம புத்தகத்தில் அழகாக தெளிவாக இருக்கிறது. என்ன? அவர்களை தெரிந்து கொண்ட நாள் முதற்கொண்டு இந்த 40 வருஷம் அவருடைய கையின் பிரயாசத்தில் அவங்க சாப்பிடவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. முதல்ல அங்கே கையின் பிரயாசத்தினாலே அடிமைத்தன வீடாக எகிப்தில அவங்க கையின் பிரயாசத்துல சாப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. அவருடைய விளைச்சல்ல சாப்பிட்டாங்க, அங்கே தானியங்களை சாப்பிட்டாங்க, காய்கறிகளை சாப்பிட்டாங்க, கறி சாப்பிட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டாங்க. உண்மைதான். ஆனா ஆண்டவர் இந்த 40 வருடம் வனாந்தரத்தில் நடத்தினதான வேலையில இந்த பூமிக்குரிய பூமியில் உள்ளதான எதையுமே அவங்க சாப்பிடல. அல்லேலூயா. தண்ணி கேட்டாங்க, அந்த தண்ணி கூட எங்க இருந்து வந்தது சொன்னா, அல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது கண்மலையில் இருந்து. அல்லேலூயா. கண்மலையாகி
தண்ணீர். அதுக்கு பிறகு அவங்களுக்கு தண்ணீர் தாகமே எடுக்கல. இந்த 40 வருடம் ஆண்டவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். ஒவ்வொரு நாளும் இட்லி தோசை வடை கொடுத்துட்டு வந்தார். இல்ல ஹல்லேலூயா. மனுஷன் பிழைக்க முடியாது என்று சொல்லப்பட்டதான சூழ்நிலை வனாந்தரம், குடி இல்லாத அந்த வனாந்தரத்திலே தேவன் என்ன பண்ணாரா, பூமிக்குரியதான காரியத்தை குறித்து அவர்கள் திருப்திப்படுத்தல, வானத்தில் இருந்து மன்னாவை தந்து அந்த 40 வருட பலமும் அவர்களை போஷித்து கொண்டு வந்தார். அதுதான் என்ன, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினாலே மனுஷன் படைத்து கொண்டு வந்தார். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 வருடம். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் என்ன, இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். என்ன, இவைகள் எல்லாமே நடக்குது, ஆண்டவர் செய்கிறார், செய்து கொண்டு வரார். ஆனா என்ன, அங்க அழகாக சொல்லப்பட்டதான காரியம் என்ன, உன் நீதி நிமித்தம் பாருங்க, 9ஆம் அதிகாரத்துல 5, 6 பாருங்க. உன் நீதி நிமித்தம், உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமோ நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பது இல்லை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான தேசத்துக்குள்ள இந்த ஜனங்கள் பிரவேசிக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த ஜனங்களை கொண்டு வந்தாருன்னு சொன்னா, அவர்களிடத்துல என்ன இல்ல, நீதி கிடையாது, உத்தமம் கிடையாது, பரிசுத்தம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப இந்த ஜனங்க எப்படி தகுதி உள்ளவங்களா ஆனாங்களா? இல்லவே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்ன, உங்களுடைய நீதி நிமித்தமோ அல்லது உங்களுடைய உத்தமத்தின் நிமித்தமோ இதை கானான் தேசத்துக்குள்ள நான் உங்களை கொண்டு வரல. அதற்கு மாறாக என்னவா அழகாக சொன்னார் என்ன, தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை, அந்த ஜாதிகளினுடைய ஆகாமியத்தின் நிமித்தமாகவோ அப்படின்னு சொன்னா என்னன்னா துர்க்கிரியை அர்த்தம். ஹல்லேலூயா. நல்ல காரியங்கள் கிடையாது, நல்ல கிரியைகள் கிடையாது, தேவனுக்கு விரோதமான கிரியை செய்தபடியினால. யாரு? அந்த இருந்ததான அந்த 7 விதமான ஜாதிகளினுடைய கிரியை அவங்க மோசமா நடந்துகிட்டபடியினால, அது ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாததா இருந்தபடியினால அதுவும் ஒரு காரணம் சொல்லிட்டு ஆண்டவர் இங்க சொல்றார் பாருங்க. அடுத்த காரியம் என்ன, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பதாக துரத்தி விடுகிறார். ஏன்னா நீ நல்லவன், நீ உத்தமமானவன், பரிசுத்தமானவன், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவன் சொல்லிட்டு உன்னை கொண்டு வரல. இந்த ஜாதிகளை எல்லாம் துரத்துறதுக்கு காரணம் என்ன, அவர்களுடைய துர்க்கிரிகளினாலே அவர்களை அந்த தேசத்திலிருந்து துரத்திட்டு என்ன செய்யற, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் முன் பிதாக்களுக்கு கொடுத்த அந்த ஹல்லேலூயா வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படிக்கு தான் என்ன பண்ணிருக்கிறேன், உங்களை நாங்க கொண்டு வந்திருக்கிறேன். நீ நினைச்சு கொள்ளாத, என்னுடைய பலன் அல்லது என்னுடைய உத்தமம், என்னுடைய பரிசுத்தம் தெரிஞ்சு நீ தப்பு கணக்கு போடவே கூடாது. அதனாலதான் அடுத்த வசனம் பாருங்க, ஆகையால் உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்க கொடா என்பதை நீ முதல்ல நீ அறிய கடவாய். நீ எப்படிப்பட்ட ஜனம், வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஜனத்திற்கு இந்த நல்ல தேசத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் சொன்னா, எதுக்குன்னு சொன்னா, வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ள. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க அப்பதிலிருந்து ஆரம்பித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டார். எதை தெரிந்து கொண்டாரோ, ஹல்லேலூயா, எப்படி தெரிந்து கொண்டாரோ, எதற்காக தெரிந்து அழைத்தாரோ அதை நிறைவேற்றாமல் அவர் விடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இவன் எத்தனை முரட்டாட்டம் பண்ணினாலும், எவ்வளவு கலகம் பண்ணினாலும் கூட ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவங்க மன்னாவை நிறுத்திட்டு 2 நாள் பட்டினி போட்டாரா? நல்லா யோசனை பண்ணி பாரு. ஹல்லேலூயா. நீங்க இதெல்லாம் செய்தீங்க, அதனால என்ன பண்ண, 1 வாரத்துக்கு உங்களுக்கு சாப்பாடே கிடையாதுன்னு சொன்னார் ஆண்டவர்? இல்ல, அவர் செய்யக்கூடிய காரியத்தை அவர் செய்து கொண்டே தான் இருந்தார். ஹல்லேலூயா. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு என்ன, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எப்படி இருக்கணுமா, எச்சரிக்கையா இரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க?
ஹல்லேலூயா. இதை எல்லாவற்றையும் கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்ல என்ன, ஆண்டவர் மட்டும் நீ என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது. மறக்க கூடாதபடி நீ எப்படி இருக்கணும், எச்சரிக்கை உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஏன் உனக்கு எதையுமே செய்யணும்னு ஆண்டவர் சொல்லல, எல்லாவற்றையும் செய்துதான் உன்னை நடத்தி கொண்டு வந்தார். அது எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆனா நீ அதுக்கு தகுதி உள்ளவன், பாத்திரவன் கிடையாது. ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, பரிசுத்த ஜனமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்பதை எந்த விதமான சந்தேகமே கிடையாது. பாருங்க, அழகாக சொல்லுது. என்ன அடுத்த காரியம் என்ன, முக்கியமானது என்ன, ஒரு கட்டளை கொடுக்கிறார். பாருங்க என்னவா, 7ஆம் அதிகாரத்தில் என்ன, உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை பாருங்க என்ன, 2ஆம் வசனத்தில் இருந்து உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, ஹல்லேலூயா, அந்த 7 ஜாதியும் தொட்டில எல்லாம் ஓடி போயிடல, கொஞ்சம் மீதியான ஜனங்க இருப்பாங்க தான். ஏன்னா நீங்க அதை தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா இதுல சொல்றாரு என்ன, ஏன் அவர்களை முற்றிலும் ஏன் துரத்தலன்னு சொன்னா, அப்படி எல்லாரையும் துரத்திட்டா என்ன நடக்குமாங்க, காட்டு மிருகங்கள் உள்ளே வந்து அந்த காட்டு மிருகங்கள் என்ன பண்ணிடுமா, அதிகமா பெருகிடும். அதுக்கு அதிகமா பெருகிச்சுன்னா உனக்கு என்ன ஆகும், ஹல்லேலூயா, உனக்கு ஆபத்து, உனக்கு நஷ்டம் எல்லாமே அதன் மூலமா தான் வரும். ஹல்லேலூயா. என்னால என்ன பண்ண, கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆண்டவர் துரத்துறன்னு சொல்லிட்டு சொல்றார். ஆனா அப்படி அந்த ஜனங்கள் இருக்கிறதான வேலையில அந்த மீதியான ஜனங்கள் இந்த கானான் தேசத்திலே இந்த 7 விதமான ஜாதிகள் இருக்குமே, ஆனால் நீ செய்யக்கூடிய காரியம் ஒன்று உண்டு. அது என்னவா, உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, நீ உள்ளே பிரவேசித்த பிறகு அவங்க யார் எல்லாமே உன் கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கப்படுறாங்க, அந்த தேசத்துக்குள்ள வந்த பின்பு. அப்ப என்னவா அங்க சொல்லப்பட்டதான காரியம், அவர்கள் என்ன ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவா. என்ன பண்ணணுமா, அந்த தேசத்துல நான் மீதியா வச்சிருக்கிறவா அவங்களை உன் கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன், நீ தான் என்ன பண்ணணும், அவர்களை துரத்த கூடாது. ஆண்டவரை துரத்தி விடணும் சொல்றாரு, இல்ல அவர்கள் எல்லாரும் நீ என்ன பண்ணணும், சங்காரம் பண்ணணும், அழிக்கணும். ஹல்லேலூயா. அப்படி அழிக்கணும். அவர்களோட என்ன பண்ணக்கூடாதா, நீ உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரக்கம் காட்டவும் வேண்டாம். என்ன அழகா சொல்றாரு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் அவங்களுக்கு இறங்கி உடன்படிக்கை பண்ணி இறங்கி இரக்கம் காட்டினா அது உனக்கு என்ன வந்துடும், ஆபத்தா முடிஞ்சிடும். இது முதல்ல என்ன, ஆண்டவர் கொடுக்கிற காரியம் என்ன, உன் கையில ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற கட்டளையை நீ நிறைவேற்ற வேண்டும். அவர் சொன்னார் என்ன, அவர்களை சங்காரம் பண்ண வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும், அவளோடு கூட எந்த உடன்படிக்கையும் பண்ணக்கூடாது, அவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடாது, இறக்கவே கூடாது. அப்படி இறக்கம் காட்டினா என்ன, ஹல்லேலூயா, உனக்கு அழிவுட்டு அடுத்தது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்த வசனம் பாருங்க என்னவா, 2வது ரொம்ப முக்கியம், அவர்களோட சம்பந்த கலவாயாக உன் குமாரத்திகளை அவர் குமாரத்திக்கு கொள்ளாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பார்கள். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு பாரு, முதல்ல அழிக்கணும். அவளை அழிக்காம என்ன இருக்கிறாங்க பார், ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தாரோடு கூட நீ என்ன பண்ணக்கூடாது, அந்த ஜாதியோடு கூட சம்பந்தம் கலக்க கூடாது. ஏன் சம்பந்தம் கலக்க கூடாது, ஒரு கேள்விதான் உங்ககிட்ட கேட்கறது. ஏன் சம்பந்தம் கலக்க கூடாது, ஹல்லேலூயா. உன்னை தெரிந்து கொண்டதே பரிசுத்த ஜனமாக, ஹல்லேலூயா. அந்நிய ஜனம் உண்மைதான், ஹல்லேலூயா. அந்நியர்கள் தான், துர்ச்செய்கையுடையவர்கள் தான், தேவனுக்கு விரோதமாய் நடக்கிறவர்கள் தான். அவர்களோடு கூட நமக்கு என்ன இருக்கக்கூடாது, சம்பந்தம் கலக்க கூடாது. ஆனா அதை மீறி செய்கிறதான வேலையில நாம கூட நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்க காரணம் என்ன, தேவனுடைய வார்த்தையை மீறுகிறதான வேலையில ஆண்டவர் சொல்ல பாருங்க, என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள், அப்போது கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். இது ஒரு ரகசியம் இருக்குது பாத்தீங்களா, குமாரர்களை மாத்திருவாங்க, குமாரத்திகள் என்ன பண்ண மாட்டாங்க, மாத்தக்கூடிய. எவனாவது திருமணம் ஆகி ஹல்லேலூயா தன் மனைவியை மாத்திரவங்க யாராவது இருக்காங்களா, யோசனை பண்ணுங்க. ஹல்லேலூயா. இல்ல, மனைவிதான் மாற்றி இருக்கிறார். வசனம் சொல்றபடி என்ன, திருமணமான பின்பு நடக்கிறதான காரியத்தை ஆண்டவர்
சொல்ற, தன் தாயின் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான் ஆண்டவர் சொன்னார். அப்படி சொன்னதான வார்த்தை ஒரு பக்கம் தான் நிறைவேறிக்கிட்டே இருக்குது. ஏன்னு சொன்னா, எங்க திருமணமான எல்லா குடும்பத்திலும் பாத்தீங்கன்னா மனைவியினுடைய குடும்பத்தாரோடு கூட தான் அதிகமா இசைந்திருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஹல்லேலூயா, கை தூக்கி ஆமென் சொல்றாங்க. எழுதப்பட்ட வண்ணமா, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன உன்னுடைய குமாரர்களை என்ன பண்ணுவாங்களா? ஹல்லேலூயா, உன்னுடைய குமாரர்களை தேவனுடைய கட்டளை விட்டு, ஹல்லேலூயா, கற்பனைகளை விட்டு அந்த குமாரத்திகள் விலக செய்துடுவாங்க. அதனால அவரோடு கூட சம்பந்தம் கலக்காத. அப்போ உன் குமாரத்தி போனா என்ன நடக்கும்னா அவங்களோட கூட சேர்ந்துக்குவாங்க. ஹல்லேலூயா, அது எந்த விதமான, அதனாலதான் அதை எழுதவே இல்லை பாருங்க. அடுத்தது பாருங்க, அழகா சொல்றாரு என்னவா, நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது, இதுதான் முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்கள் பலிபீடங்களை இடித்து, அவர்கள் சிலைகளை தகர்த்து, அவர்கள் தோப்புகளை வெட்டி, அவர்கள் விக்கிரகங்களை என்ன பண்ணணுமா? அக்னியிலே எரிந்து போட வேண்டும். ஏன்? அடுத்த வசனமா, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். ஹல்லேலூயா, நீ பரிசுத்த ஜனமா தேவனுக்கு முன்பதாக நினைனா இதை நீ செய்வ. ஹல்லேலூயா, இதுதான் ஆண்டவர் சொல்றேன். என்னுடைய கட்டளை என்ன? அந்த தேசத்துல மீதியா இருக்கிறவங்களை நீ என்ன செய்ய போகிறன்ற காரியத்தை ஆண்டவர் உன் கரத்திலே வச்சிருக்கிறார். உன் அழிவு வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா? ஹல்லேலூயா, ஓரளவு எல்லாத்தையும் துரத்திட்டார் ஆண்டவர், இன்னும் மீதியா இருக்கிறாங்க. அதனாலதான் காலேப் சொன்னார், ஹல்லேலூயா, எனக்கு அந்த மலை தேசத்தை நீ கொடுக்கணும். ஹல்லேலூயா, அந்த மேல மலை தேசத்துல இப்படிப்பட்டவங்க ராட்சதர்கள் இருக்கிறாங்களே, இந்த 7 விதமான ஜாதிகள் இருக்கிற இடமாச்சு, உனக்கு அது வேணும்? ஆமா, எனக்கு அதுதான் வேணும். ஏன்? ஹல்லேலூயா, என்னால் அவர்கள் என்ன பண்ண முடியும்? துரத்த முடியும். ஹல்லேலூயா, அந்த தேசத்தை விட்டு என்னால துரத்த முடியும். என் வயசை பார்க்காத, என்னுடைய சூழ்நிலையை பார்க்காத, அன்றைக்கு இருந்ததான அதே பலன் இன்றைக்கு இருக்கிறது என்று அவன் அறிக்கை இடுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, அது யாரால முடியும்? ஆண்டவரால தான் முடியும். ஆண்டவர் சொன்ன, நான் உன்னை பிரவேசிக்கிறதான தேசத்துல உன்னை எப்படியா நான் வச்சிருப்பேன்? இப்படி நல்ல ஒரு வீடு, அந்த வீட்டிலே எல்லா விதமான காரியங்கள், அந்த பட்டணம் அரணிப்பான பட்டணம் என்று வேதாகமத்திலே பார்க்கிறோம். பாதுகாக்கப்பட்டதான, எல்லாமே தேவனுக்கு விரோதமாய் நடக்கிறதான ஜனங்களை கொண்டு தேவன் தனக்காக தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு ஆயத்தம் பண்ணினதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இவங்க நினைச்சு கூட பார்க்கல. எங்கடா வனாந்தரத்தில் இட்டுட்டு போயிட்டு இருக்காங்க, ஏதோ வேலைக்கு நல்ல உணவு கிடைக்குது, கறி கிடைக்குது, ஹல்லேலூயா, நல்ல சாப்பாடு தான், நல்ல குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை, கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இப்படியா நடந்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆனா அவங்க பிரவேசிக்கிறதான தேசம் என்ன? அழகாக சொல்லுகிறதான காரியம் என்னவா? அடுத்தது பாருங்க என்னவா, இப்படி சொன்னதான அந்த காரியத்தில் 7ஆம் அதிகாரத்திலே பாருங்க 15ஆம் வசனம், கர்த்தர் சகல நோய்களையும், அந்த தேசத்துக்குள்ள நீ பிரவேசிக்கிறதான வேலையில உனக்குள்ள என்ன இருக்காதா? வியாதியோடு கூட நீ போக மாட்ட, பலவீனத்தோடு கூட போக மாட்ட, அந்த வியாதியோடு பலவீனத்தோடு கூட அந்த நல்ல தேசத்துல நீ இருக்க மாட்ட. அதற்கு மாறாக ஆண்டவர் சொல்ற என்ன? கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு என்ன பண்ணுவாரா? விலக்குவார். ஹல்லேலூயா, எப்படி அந்த தேசத்தை விட்டு அந்த ஜனங்களை விலக்கினாரோ அப்படியாக ஆண்டவர் சொல்றார் என்ன? எந்த வியாதியா இருந்தாலும் அந்த தேசத்துக்குள்ள நீ வியாதியோடு இருக்க மாட்ட. காரணம் என்ன? அந்த தேசத்துக்குள்ளே நல்ல தேசம் என்று வேதம் சொல்லுகிறபடி அங்க நீ நல்லா இருக்கணும்னு சொன்னா, நோய் நொடி இல்லாம இருக்கணும்னு சொன்னா, அதுக்குள்ள பிரவேசிக்கிறதான வேலையில நீ எப்படி போவ? ஹல்லேலூயா, சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்கி, ஹல்லேலூயா, உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்படாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவர்களை வரப்படுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. எகிப்திலே இருந்ததான வியாதி உங்களுக்கு எனக்கு தெரியாது, ஆனா எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்ததான இந்த ஜனங்களுக்கு தெரியும். எவ்வளவு
அந்த இடம் சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்ன, யூசுவலா இருக்கிறதான இவர்கள் வியாதியை நீக்கிட்டு எகிப்தில் இருக்கிறதான அந்த கொடிய வியாதி உன்னை ஒருபோதும் என்ன பண்ண முடியாது, அது தொட முடியாது. அப்படி அது தொட முடியாதுன்னு சொல்லி அதை விட்டுடு. அதோட கூட உன்னை பகைக்கிற யாவர் மேலும் எந்த வியாதி, உன்னை விட்டு நீக்கின வியாதி கிடையாது. எகிப்திலே இருந்ததான அந்த கொடிய வியாதியின் மூலமாக நான் அவனை என்ன பண்ணுவேன், வாதிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. உனக்கு விரோதமா நிக்கிறானா, நீ கவலையே படாத அந்த தேசத்துல. உனக்கு விரோதமா எழுப்புகிறானா, நீ கவலையே படாத அந்த தேசத்துல. உன் வியாதியை நான் நீக்கிட்டேன். அது மட்டும் கிடையாது, இது எகிப்தியுடைய வியாதி. உனக்கு விரோதமாய் நிற்கிறவன் மேல நான் என்ன பண்ணுவேன், அதை நான் வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க என்னென்ன காரியங்களை அவர்களுக்கு முன்னே வைக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை அழைத்ததனுடைய நோக்கம் என்ன, பரிசுத்த ஜனம், பரிசுத்த ஜாதி. வேதம் அதுதான் சொல்லுகிறது என்ன, மற்ற ஜனங்களிடத்தில் உங்களை நான் பிரித்து கொண்டு வந்தேன். எதற்கு சொன்னா, உங்களை அவர்களுக்கு முன்பதாக ஆசீர்வதிக்கும்படி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மற்ற ஜனங்களுக்கு, மற்ற ஜாதிகளுக்கு முன்பதாக நாம் ஆசீர்வாதமாக, நோய் நொடி இல்லாமல், வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படிதான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். சொல்லுங்க. அப்ப எனக்கு வியாதி இருக்குது, எனக்கு பலவீனம் இருக்குது, பலவீனம் இருக்குது, வியாதி இருக்குது. ஹல்லேலூயா. இல்ல நான் சொல்ல வரல. அந்த வியாதியோ அந்த பலவீனமோ உன்னை மேற்கொண்டுதான், அது சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. பலவீனம் இருக்குது, ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அந்த பலவீனத்திலே அவருடைய பலன் வருகிறதான வேலையில நம்ம எப்படி பண்ணப்பட்டவரா இருக்கிறோம். ஹல்லேலூயா. பலவீனங்கள் நீக்கப்பட்டவர்களாய். ஒருத்தர் சொல்ல பூரண, ஹல்லேலூயா, பலன் அவர்கிட்ட இருக்கிறது அதான், நம்ம கிட்ட இருக்கிற பலன் வேற. ஹல்லேலூயா. ஆனா பலவீனத்திலே அவருடைய பூரண பலன் நம்மை பலப்படுத்துகிறதான வேலையில உன்னால நடக்க முடியும். அந்த பலவீனம்னு டாக்டர் சொல்லுவான், உன்னால நடக்க முடியும், உன்னால பேச முடியும், உன்னால ஓட முடியும், உன்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்லிட்டார் என்ன, உன் நீதி நிமித்தமோ உத்தமத்தை நிமித்தமோ இந்த நல்ல தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு வரவில்லை. ஆபிரகாம் உத்தமனா இருந்தானா, அல்லது ஈசாக்கு உத்தமனா இருந்தானா, யாக்கோபு தான் உத்தமன்? யாரும் இல்லை. இந்த பூமியில நல்லவன் ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை. எல்லாமே இல்லை இல்லை என்று சொல்லுகிறதான இந்த காலகட்டத்திலே பாருங்க என்ன, அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. எத்தனை பேர் நமக்கு நீதிமானா இருந்துகிட்டு உண்மையில நீதிமான் சொல்லுகிறதான வேலையில யோபுவை போல எல்லா சூழ்நிலையும் நம்ம இருக்கிறோம்? கிடையாது. ஹல்லேலூயா. ஒருத்தரா சொல்ல முடியுமா? இல்லையே. வசனம் சொல்லுது, ஒருவனாகிலும் இல்லை. ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டா என்று ஆண்டவர் பார்க்கிற ஒருத்தரும் கிடையாது. அன்னைக்கு அதுதான் சொல்லிட்டாரு. என்ன மோசே பார்க்கும்போது சொல்லிட்டான், நான் உங்களை அறிந்த நான் முதல் நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கீங்க, தேவனுக்கு முன்பதாக எப்படி கலகக்காரரா இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்ல, நீ எப்படிப்பட்டவன், வணங்கா கழுத்துள்ள ஜனம். ஹல்லேலூயா. இவங்களதான் ஆண்டவர் இடம் வந்தார். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேசம் ஆகிய அந்த தேசத்திற்கு அவர்களை அழைத்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்ப வேதம் சொல்லுகிறது என்ன, இவர்களுக்கு ஒரு தேசம். ஆனால் இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூற போகிறோம். ஆனா அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கிறதான வேலையில மத்தேயு பாருங்க, மத்தேயு 4:17 பாருங்க. அது முதல், எது முதல் என்று பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது நிறைவேறுகிறதான வேலையில அது முதல் இயேசு என்ன பண்ணாரா, மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் எங்க இருக்குதா, சமீபமாய் இருக்கிறது. அன்னைக்கு ராஜ்யத்தை குறித்து ஒருத்தருக்கு தெரியாது. ஆபிரகாமுக்கு தெரியுமா, ஈசாக்குக்கு தெரியுமா? அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு என்ன, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், திரளான ஜனக்கூட்டமாக மாற போறோம், வானத்து நட்சத்திரங்களை போல இருக்க
தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிந்திருக்குமா? ஏன் சொன்னா ஹல்லேலூயா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் என்ன பண்ணல, அடையவில்லை. ஹல்லேலூயா. எபிரேயர் அதான் சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன பண்ணாங்க, தூரத்துல தான் பார்த்தாங்க. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம என்ன பண்ணிருக்கிறோம், நமக்குள்ளே அதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்பது அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் அதில் முக்கியமானது என்ன, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதான காரியம் என்ன? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் என்ன, வானத்தில் இருந்து உன்னதத்தில் இருந்து வரும் பலன், ஹல்லேலூயா, அதை பெற்றுக் கொள்ளும் வரை நீ எங்க இருக்கணும், எருசலேமிலே காத்து கொண்டு இரு. ஆனா அன்னைக்கு அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பின்பு அவருடைய நாமத்தினாலே கேட்கிறதான வேளையிலே அந்த பரிசுத்த ஆவியாகிய ஹல்லேலூயா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவரை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. ஏன்? அவர்தான் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் இருந்தாதான் இந்த வேதத்திற்குள் இருக்கிறதான காரியத்தை எடுத்து ஆண்டவர் சொல்ல முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த வார்த்தை இல்லாமல், இந்த இரண்டு பேரும் சேராம ஒரு மனுஷனுக்கு யாராக விடுதலை கொடுக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீ படிக்கிறதுனால விடுதலையாக முடியாது. சத்திய ஆவியானவர் மூலமாக கொடுக்கிற ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறதான வேளையில உனக்கு விடுதலை உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த ஜனங்களுக்கு வணங்கா கழுத்துள்ள ஜனம் ஏன்? அன்னைக்கு ஆவியானவர் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யாதபடியினாலே, விடுதலை கொடுக்காதபடியினாலே, அவன் அறிந்த நாள் முதல் கொண்டு அவர்கள் கலகக்காரர்களாகவும் வணங்கா கழுத்துள்ளவர்களாகவும் இருந்தார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அவர்களுக்கு பிரியமானது என்ன, கானான் தேசம். அடிமைப்பட்டிருந்த தேசத்திலிருந்து அவர்களை கொண்டு வந்து நல்ல தேசத்தில் எப்படியா கொடுக்கிறாங்க, நல்ல வீடு, நல்ல பட்டணம், திருப்தியான சாப்பாடு, அவர்கள் நடாததான ஹல்லேலூயா திராட்சை தோட்டம், வெட்டாத துறவுகள், வியாதி கிடையாது, கொடிய வியாதி கிடையாது. ஹல்லேலூயா. ஆணில் ஆகிலும் பெண்ணில் ஆகிலும் மரடு கிடையாது. இப்படி எல்லா சூழ்நிலையிலும் அந்த இடத்திலே ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கிற ஒரு இடத்திற்கு தேவன் அவர்களை கொண்டு வந்தார். அதுதான் உண்மை. ஆனால் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட தேசத்துக்கு ஆண்டவர் அழைக்கவில்லை. நம்முடைய அழைப்பு என்ன? வித்தியாசமானது. ஆண்டவர் சொன்ன என்ன, இதோ பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சமீபமாய் இருக்கிறது. அன்றைக்கு ஆண்டவரை தேடி வந்ததான ஜனங்களுக்கு இந்த உலகத்துக்குரியதான காரியங்கள், உலகத்துக்குரியதான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருந்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பின்பு அவர் சொல்றார் என்ன, தேவனுடைய பிதாவுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்குது, அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு வீடு சின்னதா இருக்கும், ஒரு பட்டணம் இருக்கும். ஆனா அங்க அப்படி கிடையாது, அநேக வாசஸ்தலங்கள். ஹல்லேலூயா. அந்த வாசஸ்தலங்களில் நான் உங்களுக்கு ஒன்றை ஆயத்தப்படுத்த போகிறேன். அந்த ஆயத்தப்படுத்தின பின்பு நான் திரும்பி வரப்போகிறேன். இதுதான் நமக்கு கொடுத்ததான வாக்கு தத்தம். ஆனா ஆண்டவராகிய அதான் பிதாவாகிய தேவன் சொல்லும் போது லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31-32 வாசிங்க எடுத்துக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். ஆண்டவர் சொல்ல என்னவா, நீங்க கானான் தேசத்துக்கு வந்தாங்க, வந்த பிறகுதான் தெரியும். போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க, ஹல்லேலூயா, அது ஒரு நல்ல தேசம் தான், ஆனா அதுக்குள்ளெல்லாம் போக முடியாது. ஹல்லேலூயா. அவர்கள் எப்படியா வேதம் சொல்கிறது, அவர்கள் துர்ச்செய்தியை பரப்பினார்களா. அந்த துர்ச்செய்தியை பரப்பினதான அவன் மொத்தமும் உயிரோடவே இல்லை. ஹல்லேலூயா. ஆனா அதிலே 2 பேர், 10 பேர் போயிட்டாங்க. அதுல 2 பேர் சொன்னாங்க, ஹல்லேலூயா, அந்த தேசத்தை நம்மால என்ன பண்ண முடியும், சுதந்திரித்துக் கொள்ள முடியும். காரணம் என்ன? ஆண்டவர் இந்த உபாம புத்தகத்திலே சொல்லும்போது சொல்ல, எகிப்திலே செய்ததான காரியத்தை நீங்க நினைங்க, அவங்களுக்கு பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை பார்த்து நீ பயப்படாத. எகிப்திலே பார்வோனுக்கு முன்பதாக செய்ததான காரியத்தை நீ ஒரு முறை நீ நினைச்சு பாரு.
அப்படி நினைச்சு பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்து நீ என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேயே. அங்க இருந்து தானே உன்னை ஆண்டவர் கொண்டு வந்தார். எப்படி வல்லமையுள்ள காரியங்களை செய்து கொண்டு வந்ததை நினைக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, வேதம் தெளிவாய் சொல்லுகிறதான காரியம் என்ன வாசிப்பா, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். ஆனா என்ன, நீ உலகத்திற்குரியதான உலகத்தின் காரியத்தை நீ தேட வேணாம், தேவனுடைய ராஜ்யத்தையே நீ தேடுங்கள். அப்பொழுது இந்த காரியம் உலகத்திலே உனக்கு என்னென்ன தேவையோ இவைகள் எல்லாம் உனக்கு உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அடுத்தது பாரு, அழகா சொல்றார், பயப்படாத சிறுமந்தைய உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க, உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய். பாரு, எல்லாமே உங்களுக்கு வரும். உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உன்னை அழைத்ததான தேவன், உங்கள் தேவன் உங்களுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் தேவன் எப்படி பண்ணவரா இருக்கிறாரா, பிரியமாய் இருக்கிறார். ஏதோ வேதனையோடு கூட கொடுக்கிறது கிடையாது. ஒருத்தங்கிட்ட கடன் கேட்க போனீங்கன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது, நான் வந்துட்டானேன்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா போன ஒரு முறை கொடுத்து வழின்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்கறதான காரியம் கிடையாதா. தம்முடைய ராஜ்யத்தையே நமக்கு எப்படி கொடுக்கிறாரா, ஆசையோடு கூட, வாஞ்சையோடு கூட, பிரியத்தோடு கூட என்ன பண்றாரா, கொடுக்க அவர் பிரியப்படுகிறார். அவருக்கு ஒரு ஆசை என்ன, பிதா ராஜ்யத்தை கொடுக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆனா குமாரன் என்னவா, ஹல்லேலூயா, நீர் எனக்கு தந்த மகிமையை எனக்கு தந்தவர்கள் காணும்படி நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இருக்க ஹல்லேலூயா நானும் விரும்புகிறேன். பாருங்க, இயேசு நமக்காரு அவருக்கு ஒரு விருப்பத்தை சொல்றார், பிதா ஒரு விருப்பத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா இந்த ஜனங்களை தெரிந்து கொண்டதான ஆண்டவர் என்ன, நல்ல வஸ்துக்கள், நல்ல பட்டணம், ஹல்லேலூயா, எல்லாம் நல்லதுதான். உனக்கு வியாதி கிடையாது, பலவீனம் கிடையாது, சோர்வு கிடையாது, இத்தனை காரியங்களே ஆண்டவர் சொல்றார். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. ஏன் சொன்னா, பிதாவே நம்மோடு கூட, ஹல்லேலூயா, அங்கே நான் அவங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னாரா. யோசனை பண்ணிப்பார், இதை கொண்டு வந்து சேர்த்துட்டு அவ்வளவுதான், அவனை தொடுத்தணும், அழிக்கணும், எல்லாமே நீங்க செஞ்சுக்கணும், இதுதான் சொன்னார். ஆனா இப்போ நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, அதை நீ தேடு. ஹல்லேலூயா. ஏன் அதை உனக்கு கொடுக்கணும்னு தேவன் பிரியமாய் காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. இன்னொருத்தர் சொல்றார், நீ தந்த மகிமையை காணும்படி நான் எங்க இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்க விரும்புகிறேன் சொன்னவர் திரும்ப வரப்போகிறார். எப்படி, மகிமையோடு கூட. ஹல்லேலூயா. ஏன் சொன்னா, அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படி, தன்னோடு கூட அழைத்துக் கொண்டு போகும்படி வரப்போகிறார். அழைப்பு பாருங்க, ரெண்டு வித்தியாசமான அழைப்பு பரிசுத்தவான்களுக்கு. ஒன்று இந்த பூமிக்குரியதான காரியத்திற்கு அழைத்தார், ஹல்லேலூயா. ஆனா உங்களையும் என்னையும் அழைத்ததான அழைப்பு வித்தியாசமான ஒன்று. அது என்னன்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று. ஹல்லேலூயா. அப்ப அவங்க அறியாததான காரியத்தை இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டு சொல்ல, பயப்படாத. அவங்களுக்கு சொன்ன பயம் எப்படி, நீ அங்க செய்த எகிப்திலே நான் செய்ததான காரியத்தை நீ நினைச்சு பாரு, இந்த ஜனங்களுக்கு நீ பயப்பட மாட்ட, பயப்படாது இருப்ப. ஆனா உங்களுக்கு எனக்கு இன்னொரு காரியம் என்ன, நீங்க இந்த உலகத்தை பார்த்த, உலகத்தினுடைய காரியத்தை பார்த்து நீ பயந்துராத, உலகத்துல நடக்கிறத பார்த்து நீ பயந்துராத. ஹல்லேலூயா. காரணம் என்ன, உனக்காக ஒரு ராஜ்யம் காத்துக்கிட்டு இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க. ஹல்லேலூயா. அழிந்து போகிறதான காரியத்தை ஆண்டவர் சொல்லவில்லை, அழியாத நித்திய நித்திய ராஜ்யத்தையே ஆண்டவர் உனக்கும் எனக்கு கொடுக்க பிரியமாய் இருக்கிறார். நீங்கள் நான் அதுக்கு பாத்திரவானா சொல்லுங்க, யோசனை பண்ணி பாருங்க. அவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களா, பரிசுத்தவான்கள் தான். ஆனா அந்த பரிசுத்தத்தை நம்ம என்ன பண்றோம், அடிக்கடி குலைச்சலாக்கி கொண்டு இருக்கிறோம். ஒரே பலியினால், இப்ரேலில் சொல்லப்பட்ட உணவாய் ஒரே பலியினாலே உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் தேவன் என்ன பண்ணாராம், பரிசுத்தமாக்கினார். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்கினார். அவன் பரிசுத்த குலைச்சலாக்கிறோம், தகுதியற்றவனாய் இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்கிறது, வணங்கா கழுத்துள்ள கலகம் பண்ணினதான அவர்களையே ஆண்டவர் ஹல்லேலூயா நடத்தி கொண்டு வந்து பரிசுத்த ஜனமாக மாற்ற முடியும் சொல்லும் போது, ஹல்லேலூயா,
நம்மை மட்டும் விட்டு விடுவாரா என்ன? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கு அவன் சொல்ல முடியாத காரியத்தை நீங்களும் நானும் சொல்ல முடியும். எப்படி? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொல்ல முடியுமா? ஆபிரகாம் சொல்ல முடியாத காரியத்தை நீங்கள் நானும் சொல்ல முடியும். இந்த வேதம் நமது கரத்திலே கொடுத்து ஆவியானவர் மூலமாக சொல்லப்பட்ட காரியத்தை நாம் விசுவாசிக்கிறோம். அன்னைக்கு அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அநேகர் பேசாத இருக்கிறாங்க, கையை கூட தூக்க பயம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதுதான், அவர்களை அழைத்து கொண்டு வந்ததுதான். அதுல வழியில வந்து அநேக காரியங்கள் நடந்தது, உண்மைதான், எல்லாம் சொல்லல. தகுதி அற்றவனா இருந்தாலும் கூட வாக்கு தத்தத்தை மட்டும் அவர் மறந்து போவதே கிடையாது. எதற்கு ஆமென் சொல்லுங்க? ஆண்டவர் சொல்லிட்டார், உன் நீதியோ உன்னுடைய உத்தமமோ உன்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வரவில்லை. உன் நீதியை பார்த்தாக்க உன்னை என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா. இந்த தேசத்து ஓரம் கூட வரக்கூடாது. ஆனா நான் அதெல்லாம் பார்க்கல. உன் முற்பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறேன், இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானா தேசத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதை நான் என்ன பண்ணணும்? நிறைவேற்றும்படி, இந்த 7 விதமான பொல்லாத ஜாதிகளை அழிக்கும்படி, அவருடைய துர்ச்செய்கைகளை அந்த தேசத்தை விட்டு விலக்கும்படி, இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஹல்லேலூயா ஒரே காரணமா இருக்கிறபடினாலதான் எனக்கு நீ என்ன பண்ண? ஈஸியா வந்து கட்டாத ஒரு பட்டணத்துக்குள்ளே, நீ கட்டாத ஒரு வீட்டுக்குள்ளே வெட்டாத துருவ தண்ணீரை குடிக்கும்படி, நடாத திராட்சை தோட்டத்தினுடைய பலனை அனுபவிக்கும்படி கர்த்தர் பாருங்க, அவனை பார்க்கல, அவனுடைய வாக்கு தத்தத்தை மட்டும்தான் அவர் பார்க்கிறார். அவருடைய வார்த்தையை மட்டும்தான் பார்க்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீ உண்மை இல்லதான் ஆண்டவர் ஒத்துக்கிறார். நீ உண்மை கிடையாது. ஆனா நான் உன்னை படைச்சனே, நான் உண்மை இல்லாதவனா கிடையாது. நானு எல்லா சூழ்நிலையிலும் உண்மை உள்ளவன் தான். நீ 12 மணிக்கு வந்தாலும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், 10 மணிக்கு வந்தாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கிறதுல நானு தயக்கம் காட்டுறது கிடையாது, ஏற்ற தாழ்வுகள் கிடையாது. ஹல்லேலூயா. அதெல்லாம் என்னிடத்தில் ஒரு மாற்றமும் கிடையாது. உண்மைதான். நீ 12:15 வந்தாலும் ஆசீர்வாதம் தான், 10:30 மணிக்கு வந்தாலும் ஆசீர்வாதம் தான். காரணம் என்ன? அதுக்கு நாளைக்கு அடுத்த வாரம் 12:45 வராதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வைத்தது சொன்னதுதான். வாக்கு தத்தம் பண்ணிட்டார், எப்படியாவது அதை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அதை நிறைவேற்றுகிறதான சூழ்நிலையில அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. அழகா சொல்றாரு, என்ன? நாங்கள் அறிந்ததான நாட்கள் முதற்கொண்டு மோசே சொல்றான். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன? நீ புறப்படும் போது, நீ இருக்கும் போது, நீ பிறந்ததான வேளையிலே நீ வணங்காக்கால் சொல்லுவன் எனக்கு நல்லாவே தெரியும். நீ தேவனை தேடாதவன் நல்லாவே தெரியும். ஆனாலும் கூட நான் முற்பிதாக்களுக்கு நான் வாக்கு கொடுத்து அவர்களை அழைத்து கொண்டு வந்த அதே தேசத்திலே உங்களையும் கொண்டு வருவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணினதான தேவன் அதை நிறைவேற்றுவதற்கு பாருங்க எவ்வளவு போராட்டம். பார்த்தீங்களா? ஏய், நீ இதை செய், அதை செய், அதை தொடாத, நான் உன்னை அழைத்த பரிசுத்தமா இருக்கணும், அசுத்தமான ஜனங்களிடத்துல சம்பந்தம் கலக்காத, அவங்களெல்லாம் அழிக்கணும், இறக்கம் காட்டாத. எத்தனை காரியம் பார்த்தீங்களா? அது சின்னதான கூட நம்ம ஐயோ பாவம்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு, அந்த கானான் தேசத்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு நீ தயவு பாராட்டக்கூடாது, இரக்கம் காட்டக்கூடாது, அவர்களை அழிக்க வேண்டும். இவர் மட்டும் துரத்திடுவாராம். பாருங்க, இதுல ஒரு பாருங்க சிக்கல் பார்த்தீங்களா? இவர் என்ன செய்தாரு? துரத்தி விட்டார். மீதியானவங்களை என்ன பண்ணணும்? இவன் துரத்துறானா வெற்றானான்னு சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணார் ஆண்டவர்? ஆண்டவர் துரத்திட்டு வெற்றான்னு சொல்றார். ஹல்லேலூயா. இவங்கதான் எதுக்கு எடுத்தாலும் இரக்கம் பாராட்டுறவனாச்சு. ஹல்லேலூயா. எதுக்கு எடுத்தாலும் பாவம் பார்க்கிறவங்க மனுஷர்கள். ஆனா தேவனுடைய கட்டளையை காக்கிறாங்களா அல்லது மீறுகிறார்களா என்பதை ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்க கருத்துல கொடுக்கிறார். என்ன பண்ண? அவங்களை விட்டுட்டு சம்பந்தம் கலந்தினா ஹல்லேலூயா அவங்களுக்கு வர அழிவுதான் உனக்கு. ஆனா அவர்களுக்கு செய்யக்கூடியதை நான் சொன்னபடி நீ செய்தினா அந்த தேசம் உனக்கு எப்படி இருக்கும்?
நல்ல தேசமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமா இருப்பேன். நோய் நொடி இதெல்லாம் இருக்கும். திருப்தியா சாப்பிட்டுட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. அவர்களுக்கு கானான் தேசம் உங்களுக்கும் எனக்கும் ஹல்லேலூயா பரம தேசமாகிய தேவனுடைய ராஜ்யம். ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லலையா ராஜ்யத்தை கொடுப்பேன், ஆனா உங்களுக்கு எனக்கு சொல்ல. ஒரு சிறு மந்த ஒரு 100 பேர் கூட இல்ல, இந்த கூட்டத்தை பார்த்து சொல்ல, நம்மை பார்த்து சொல்ல, பயப்படாது. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ல, நீ பயப்படாது. ஒருவேளை உன் மனசு சொல்லும், நான் எவ்வளவு அநியாயம் அட்டகாசம்லாம் இன்னும் பண்ணி என்ன இருக்கிறேன், நீ எத்தனை பண்ணிட்டு இருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாது. உனக்கு நானு பிரியப்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த ராஜ்யத்தை கொடுக்கப்படி அந்த ராஜ்யத்துக்குள்ள நீ தான் இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப. எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் கூட நான் மாறவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன தெளிவா சொல்றார், ஆண்டவர் ஒருபோதும் மாற மாட்டார். நீ எத்தனை மாற்றம் உனக்குள்ள வந்தாலும் கூட உன்னையும் விட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். திருவிருந்துக்கு ஆயத்தமாக